ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிஸ் கிச்சன். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கஸ்டர்டு டெசர்ட் காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு வெனிலா ப்ளைன் கேக் வேணும். எக்லெஸ் ஆர் எக் எனிதிங் எடுத்துக்கலாம். இது கஸ்டர்டு மேலே டாப்பிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ கஸ்டர்டு பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. மில்க்கு 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். இப்போ நான் பாலை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்போ அதுக்கு இடையில கஸ்டர்டு 3 to 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதை நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஆறின பால் இருந்ததுன்னா அதில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இல்லை பாலை காய்ச்சிட்டு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். கஸ்டர்டு பவுடரு 3 டேபிள் ஸ்பூன் நான் இப்போ எடுக்கிறேன். சில பிராண்டு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டாலே அந்த பாலில் கலக்கும்போது திக்காயிடும். சில பிராண்டு பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் வரையிலும் தேவைப்படும். நீங்கள் 3 to 4 டேபிள் ஸ்பூன் தான், அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவையில்லை 1/2 லிட்டருக்கு. ஸோ நான் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிட்டேன். இது ஆல்ரெடி ஆறின பால், காய்ச்சி ஆறின பால், அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பூன் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் இருந்துச்சுன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாலோடு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணணும். பால் ஓரளவு காய்ச்சின உடனே நம்ம சிம்மில் வைங்க. பொங்கி வர டைமுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 50 கிராம் எக்ஸ்ட்ரா கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், சுகர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பூனில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகர் பத்தலை அப்படின்றதுனா நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பால் பொங்கி வரப்போகுது. விஸ்க்லேயே நல்லா இல்லை கரண்டிலேயே நீங்கள் நல்லா சுகர் மெல்ட் ஆகிற வரையிலும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, பால் நல்லா ஆல்ரெடி சூடானனால ஒரு 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ கஸ்டர்ட் பவுடரை இதில் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி கஸ்டர்ட் பவுடரை ஆறின பாலில் கரைச்சி வச்சுருக்கேன், நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக இந்த கஸ்டர்ட் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டாலும் ரொம்ப ஓவராக திக்காகிடும். ரொம்ப நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் சில பிராண்டெல்லாம் பார்த்தா ரொம்ப நமக்கு மிக்ஸ் பண்ணாலும் லிக்விடாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், கொஞ்சம் திக்னஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆறின உடனே இன்னும் திக்காகிடும். ஸோ ரொம்ப திக்காகிற வரையிலும் ஸ்டவ்வில் வைக்கவும் வேணாம், ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இது 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஸ்டவ்வை நிறுத்திடணும், இல்லைனா ரொம்ப ஓவராக திக்காகிடும். இப்போ திக்காக கிடையாது, ஆனால் இது ஆறின உடனே பாருங்கள் நல்லா செட் ஆகிடும். இப்போ கஸ்டர்டு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சிரப்பு ரெடி பண்ணுறதை பாருங்கள். 1/2 கப் வாட்டர் ப்ளஸ் 1/4 கப் வாட்டர் எடுக்கிறேன். 3/4 கப்பு, அதாவது குவார்ட்டர் கப்பில் 3 டைம்ஸ் எடுத்திங்கன்னா 3/4 கப் வாட்டர். ஜாம் 2 டேபிள் ஸ்பூன். ஆல்ரெடி மில்க்லேயும் உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். கேக்குலேயும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணுவீங்க, சுகர் ஆட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சுகர் வேண்டான்னா 2 டேபிள் ஸ்பூன் ஜாம் மட்டும் எடுத்துக்கலாம். எனி ஜாம், கிசான் ஜாம், ஃப்ரூட் ஜாம், ஸ்ட்ராபெரி ஜாம், எனி ஜாம் ஓகே. எந்த ஜாம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வில் வாட்டர் ஹீட் பண்ணிக்கிட்டு ஜாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் நல்லா மெல்ட் ஆகும். இல்லைன்னா நார்மல் வாட்டர்லலாம் நம்ம ஜாம் மிக்ஸ் பண்ணோம்னா அது கரையவே கரையாது. ஸோ நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளார இதை ரெடி பண்ணிடலாம். ஓரளவு வாட்டர் நல்லா கொதிச்சிருச்சுனாவே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்லேயே அது நல்லா கரைஞ்சிரும் ஜாமு. இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஜாம் வாட்ரு ரெடி ஆகிடுச்சு. எனி மோல்டு யூஸ் பண்ணிக்கிங்க, ஸ்கொயர் ஷேப் ஆர் ரவுண்ட் ஷேப்பு. இப்போ இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கேக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது பட்டர் போட்ட கேக்கு, எக்கு கேக்கு நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது நான் எக்கு கேக்கு பட்டர் போட்டதை யூஸ் பண்ணுறேன். இது பட்டர் போட்டது எக்கு கேக்கு, எக்கு வித் பட்டர் கேக்கு. சப்போஸ் உங்களுக்கு கேக்கு பண்ண முடியலன்னா இது ஆக்சுவலாக ஒரு தின் லேயர் இருந்தாலே போதும் இதுக்கு. இது எக்கு பட்டர் போட்ட கேக்கு, அதனால் உங்களுக்கு நான் சிரப்பு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இதில் லேயரை பாருங்கள், இது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கும் லேயரு. இதில் இந்த லைன் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு கூட அதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய கஸ்டர்டு வித் கேக்கும் கிடைக்கும்.
மோஸ்ட்லி நான் தின்னாக தான் பண்ணுவேன். நான் 2 டைப்புமே இதில் காட்டியிருக்கேன். ப்ளைன் கேக் சப்போஸ் பண்ண முடியலை, கேக்கே பண்ண தெரியாதவங்க, கேக் திங்ஸே பண்ணுறதுக்கு இல்லைன்னா, நிறைய பேக்கரி ஷாப்பில் ப்ளைன் கேக்கெல்லாம் கிடைக்கும். அதை வாங்கி கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு லேயர் செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம், கஸ்டர்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஜாம் சிரப்பு எடுத்திருக்கேன். நான் அந்த காமிச்ச அந்த ஜாம் சிரப்பே தான் 2 டைப்புக்கு கேக்குக்கும் காமிச்சிருக்கேன். இது பட்டர் கேக்கு, இன்னொன்று ஆயில் கேக்கும் இதிலே காமிச்சிருக்கேன். ஆயில் கேக்குக்கு அதிகமாக தேவையில்ல. அதே மாதிரி தின் லேயராக இருந்துச்சுனாலும் சிரப்பு அதிகமாக தேவையில்ல. திக்காக இருந்தால் கண்டிப்பாக அதிகமாக யூஸ் பண்ணணும். ப்ரஷ் இல்லைன்னா ஸ்பூனில் கூட நீங்கள் அப்படியே அந்த சிரப்பு எல்லா பக்கமும் ஊற்றிக்கலாம். டச் பண்ணி பாருங்கள், எல்லா இடத்துலையுமே சாஃப்டாக இருக்கா, சிரப்பு அப்சர்வ் ஆகிருக்காங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இப்போ எல்லா பக்கமும் நல்லா சிரப்பு ஊற்றியாச்சு, நிறையாவே இதில் ஊற்றிட்டேன். இப்போ அந்த கஸ்டர்டு எடுத்துக்கிட்டேன். கஸ்டர்டு பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சுன்னு. உங்களுக்கு நான் ஸ்டவ்வில் இருக்கும்போது நான் ஆஃப் பண்ணும்போது காட்டுறப்ப லிக்யூடாக இருந்தது. இப்போ ஆறுனதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது கேக் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் கேக்கு தான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கேக்கு. 1/2 லிட்டர் மில்கில் நான் காமிச்ச கஸ்டர்டில் பாதி தான் எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இதை இப்போ கரெக்டாக நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஜாம்லாம் நல்லா இறங்கியிருக்கு உள்ளார கேக்கில். ஸோ 1/2 பார்ட்டு கேக்கு, 1/2 பார்ட்டு கஸ்டர்டு. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு தின் கேக்கு நான் காட்டுறேன். இது ஆயில் போட்டது, ரொம்ப தின் லேயராக கட் பண்ணியிருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோல்டில் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். சிரப்பு அப்சர்வ் ஆகிறதுக்காக ஃபோர்க்கில் ஜஸ்ட் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ஆயில் போட்ட கேக்குனால நான் ரொம்ப யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு லைட்டாக வந்து சிரப்பை வந்து ரொம்ப லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த டெசர்ட் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சாப்பிட விரும்பலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிடுங்க. சாப்பிட்றதுக்கு பிஃபோர் ஒரு 1/2 hour 1 hour அவுட் சைடு வச்சுட்டு வெளியில் வச்சுட்டு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் அந்த பேலன்ஸ் இருக்கிற கஸ்டர்டு இந்த கேக்குக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/2 லிட்டரில் மில்கில் நீங்கள் கஸ்டர்ட் ரெடி பண்ணால் 1/2 kg கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்கள் சாய்ஸ் தான். சப்போஸ் உங்களுக்கு லேயர் நல்லா ஹைட்டாக வரணும், பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கஸ்டர்டு இன்னும் கூட நீங்கள் அதிகமாக அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் வைங்க. நல்லா செட் ஆகிடும். கூலாக இருந்தால் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ கூலானதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன். சரி ஃபஸ்ட்டு பண்ண கேக்கு கட் பண்ணிவிட்டு அழகாக இது நல்லா செட் ஆகிடுச்சுன்னா நல்லா நீட்டாக எடுக்க வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பட்டர் போட்டது கேக்கு லேயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் கஸ்டர்டு திக்காகலைன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி திரும்பி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு பாருங்கள். திக்கானதுக்கப்புறம் கேக்கில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை திக்காகலை லிக்விடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கேக் கட் பண்ணி எடுக்கும்போது அது வரவே வராது. அப்படியே கீழே தனியாக அந்த கஸ்டர்டே தனியாக வந்துடும். டேஸ்டி கஸ்டர்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு.